ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு நான் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொரன்னு அரைச்சா போதும். ஒரு கடாய் எடுத்துட்டு அது நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை போட்டுடலாம். வெண்டைக்காவை ரொம்ப மெல்லிசாக வெட்ட வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வெட்டி போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெண்டைக்காவும் வெங்காயமும் நல்லா சேரணும். இதை இப்போ ஒரு லிட் போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதை எடுத்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமாட்டு நான் கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். வெண்டைக்காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்டே புளி தண்ணி தான். இந்த புளி தண்ணி ஊற்றுறதுனால வெண்டைக்காயில் உள்ள அந்த வழுவழுப்பு போகும். இதை இப்போது மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வெண்டைக்காயில் உள்ள அந்த வழுவழுப்பு அப்படி போயிடும். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் இன்னும் உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம், மீடியமாக வச்சு குக் பண்ணால் போதும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. எப்போவும் நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெண்டைக்காய் அவியல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அவியல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காய் அவியல் ரெடி. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye friends.